எல்லா விஷயத்தையும் மத்திய அரசு கொண்டு வர எல்லா தீர்மானத்தையும் எதிர்த்து இன்னைக்கு நீ அதனால தானே அவன் கேட்குறான்ல. நீங்கள் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியை போட்டு 50 வருஷத்துக்கு பிறகு ராஜமன்னார் கமிட்டி மாதிரி இன்னொரு கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறது. நீ பிரிவினைவாதத்தை தூண்டுறன்றான். அவன் அளவில் அவன் சரியாக தான் சொல்கிறான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது பிரிவினைவாதத்தை தூண்டலை. இது சத்தியமாக பிரிவினைவாதத்தை தூண்டலை. ஆனால் எல்லாத்தையும் மத்திய சர்க்கார் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி மத்திய மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லும்போது அங்கே அது மதவாதிகளால் இந்துத்துவவாதிகளால் எப்படி விஷமத்தனமாக திசை திருப்பப்படுதுன்னா தமிழ்நாடு தனிநாடு கேட்குதுன்னா இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. ஆகவே என்ன நீங்க மத்தியில் இருக்கவங்களும் பாஜக கேரளாவை குட்டி பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி தான் தமிழ்நாடு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, அந்த லெவல் நோக்கி தான் அது இப்போதைக்கு போகுது. எனவே இன்னும் 1 இயர் இருக்கு. இந்த 1 இயர்க்குள்ள அவங்க எப்படி தங்களுடைய நடவடிக்கைகளை மாநில அரசு சரி செய்து கொள்ள போகிறது என்பதையும் நாம் உன்னிப்பாக ஒரு சில இடங்கள் சீர் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குல்ல. நிறைய அதிருப்தி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. லோக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. லோக்கல்ல டிஎம்கே பொலிட்டிஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் இவங்க ரெக்டிஃபை பண்ணாலே போதுமா இருக்கு. பெருசா நம்ம ஆன்டி இன்கம்பன்சி செய்யணும்னா அந்த சின்ன சின்ன குறைபாடுகளே கொஞ்சம் பெருசா நெகட்டிவா போய் கொண்டு போய் நிறுத்திடும். கடைசி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இன்னைக்கு எலெக்ஷன் வந்துன்னா திமுக வெற்றி பெற்று ஆட்சி கூட அமைக்கலாம். நம்ம இருக்கு இன்னைக்கு இந்த அரசின் மீது மக்களுக்கு கொலைவெறி, அதாவது இந்த அரசு போய் ஒழியணுன்ற எண்ணம் இல்லை. இந்த அரசுக்கு எதிரான உணர்வு மிகப்பெரிய உணர்வா இது வரைக்கும் வரல. ஆனால் இன்னும் 1 இயர் ஒரு திட்டத்துல இன்னொரு திட்டத்துல ஜனங்க சரி பண்ணிடுறாங்க. பெரிய அளவில் மக்கள் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதில் என்னன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக மற்ற எல்லாரும் ஒன்று சேரும்போது நாள் நெருங்க ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும் பொழுது அப்போ திமுகவுக்கு பெரிய சிக்கல். சின்ன விஷயமும் பெரிய ஸ்பேஸாக தெரியாது. என்னதான் பிஜேபி அது மதவாத கட்சி அப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதான். அதிமுக பிஜேபி கூட்டணி ஓரளவு வெற்றி வாய்ப்பு உள்ள கூட்டணி தான். அதை திமுகவால் ரொம்ப சாதாரணமாக எளிதாக சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போக முடியாது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி விசஸ் திமுகன்னு இருக்கிறப்போ திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இங்க விஜய் வரப்போ யாருக்கு ஒரு டிஸ்டர்பரா இருப்பாங்க அதுதான் யாராலையுமே கணிக்க முடியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அரசு கூட்டணி அரசை நோக்கி நகரலாம், கொலிஷன் கவர்மெண்ட்டை நோக்கி நகரலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் 21 தமிழ்நாட்டில் 26 வரலாம். ஏன்னா விஜய் ஃபேக்டர் கண்டிப்பாக 2 தரப்பையும் வெளிக்கு உள்ளாக்கி உலுக்கி எடுக்கும். திமுக எதிரான வாக்குகள் ஒரு உடைப்பான திமுககாரர்கள் மனப்பால் குடிக்கிறார்கள். இல்லை, திமுகவோட கோர் ஓட் பேங்கே ஒரு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் மகளிர் சார்ந்த ஓட்டுகள் விஜய் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா